கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கோவிலில் ஜனவரி 14ஆம் தேதி வரை கார்த்திகை மகாதீபம் ஏற்ற அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் வனத்துறை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் சிவன் கோவிலில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை நந்தி பூஜை, கார்த்திகை மகாதீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக வனத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் முடத்துவயல் கிராமத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுயம்புலிங்க கோவிலான வெள்ளியங்கிரி ஆண்டவர் சிவன் கோவிலில் கார்த்திகை 13ஆம் தேதி முதல் மார்கழி 30ஆம் தேதி வரை மகாதீபம் மற்றும் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சிகள் வனத்துறை அனுமதியுடன் நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். மேலும் இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி முதல் வருகிற ஜனவரி மாதம் வரை வெள்ளியங்கிரி மலை கோவில்களில் பூஜை மற்றும் செம்மேடு கிராமத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு அனுமதி அளித்திருப்பதாகவும் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி நேரம் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர ஆயுதங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது எனவும் விலங்குகள் வேட்டையாடக்கூடாது எனவும் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் தெரிவித்து அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை அனுமதிக்க வேண்டும் எனவும் நியாயமான அளவிலான விளக்குகள் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கின்றார்.